நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதன கலியுதயம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீ அனுபவத்தோட தலைப்பு பெரியவா ஃபோட்டோ தான் நிஜமான டாக்டர். பெரியவா ஃபோட்டோ தான் நிஜமான டாக்டர். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனல் தான் பெரியவருடைய அனுகிரகத்தில் கொடுத்துட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த தலைப்பு அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆயுசுக்கும் மறக்காது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு தான் அந்த தலைப்பு இருந்திருக்கு அப்படின்றது அந்த தலைப்பு ஞாபகம் வரும்போது நம்மளுக்கு அந்த இன்சிடெண்ட்டே ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி பெரியவா கொடுத்த மூளை தான். ஏன்னா என்னோடய மூளை எதுவுமே இல்லை அதில். ஸ்ரீ பட்டாபிராமன் அப்படிங்கிறவர் லேட் பட்டாபிராமன் மயிலாப்பூர் அவர் இல்லை. அப்போது அவருடைய ஒய்ஃபு காலமான பிறகு அவள் கொடுத்துருக்கா இன்டர்வியூ. அப்போ சொல்கிறா, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறா. மாபெரிய வந்து திடீர்னு அவள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காராம். அப்போ மயிலாப்பூர்னா அப்போ முக்கால்வாசி எனக்கு இன்னும் அது வந்து பெரியவா மயிலாப்பூர் அந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் இருந்தபோது சமயமாக இருக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு தெருவாக விடாமல் எல்லா இதுவும் விஜயம் பண்ணியிருக்கார் பெரியவா அப்படின்னு சொல்லுவாள். இவ தெரு வழியாக வருவான்னு அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கோலத்தை போட்டு அந்த கோலத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளி குத்து விளக்கு எரிஞ்சுருக்கு. பஸ் வெடிகாலத்தில் எழுந்து போட்டுட்டாலாம். பார்த்தா பெரியவா அங்கே வந்து கரெக்டாக வரா. அது எதிர்பார்க்கவே இல்லைவா. அதனால் பெரியவா நேராக வந்தாலாம். பூஜை ரூமுக்கு போயிருக்கா. அங்கே போய் ஒரு 15 நிமிஷம் இருந்திருந்தாராம். அப்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவாள்லாம் கூட அங்கே வந்து பெரியவா தரிசனம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினா அப்படிங்கிறா. இதில் அவள் இருக்கா. அந்த இது பட்டாபிராமையரோட பொண்டாட்டி இருக்கா. அவளோட மாட்டு பொண்ணு. ஏன்னா அது அவள் சொல்லலை, எனக்கு புரிஞ்சுது அவர் சொல்கிறத வச்சு. அந்த மாட்டு பொண்ணு இருக்கா. அவள் வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்குறா. இந்த இதில் வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டாபிராமையரோட மாட்டு பொண்ணு நான் கஸ் பண்ணுறேன். இதுலேருந்து புரியுறது. ஏன்னா அதில் எந்த டிஸ்கிரிப்ஷனும் அவள் கேட்கலை. இன்டர்வியூ பண்ணுறவா யார் என்னன்னு அவள் பேரும் சொல்லலை. இவன் வந்து அவள் சொல்கிறா இவர் ஆத்துக்காரர். அதாவது இப்போது வந்து பட்டாபிராமையர் இல்லை, லேட் அவரோட பிள்ளையை பற்றி சொல்கிறா. எங்கள் ஆத்துக்காரர் வந்து 2014 அப்படின்னா இப்போ அவர் இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆத்துக்காரர் இருக்கார் 2014. அவள் சொல்கிறா அந்த வருஷத்தை நான் கணக்கு பார்த்தேன். அவள் எவ்வளோ வருஷம் அந்த ரெக்கார்ட் ஆகிருக்குன்றதை பார்த்தேன். 2014 ஒரு பெரிய சர்ஜரி நடந்திருக்கு. அதுவும் எதுலன்னா பிரெயினில், மூளையில் ஒரு பெரிய சர்ஜரி நடந்திருக்கு. அந்த மூளை சர்ஜரி முடிஞ்சு டாக்டர்கள் வந்து யார் அட்டன் பண்ண டாக்டர் சொல்கிறாராம், இப்போ இந்த அவளுக்கு நினைவு திரும்பும்போது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும், சரியாயிடும் அப்படின்னு அவள் கஸ் பண்ணுறா. ஏன்னா அவள் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து அந்த சயின்ஸ் வச்சு தானே பார்ப்பா. நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு அந்த டாக்டர் பெரிய டாக்டர் போல இருக்கு, யாருன்னு சொல்லலை. அவளும் கேட்டுக்கல. அதாவது இந்த பட்டாபிராமையரோட பிள்ளை அவர் இல்லை, அவருடைய பிள்ளை. அந்த பிள்ளை அந்த இன்டர்வியூவில் இல்லை, அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காருன்னு தெரியாது. மாட்டு பொண்ணு இருக்கா, பட்டாபிராமையரோட பொண்டாட்டி அங்கே இருக்கா. இவ்வளோதான் இந்த இன்டர்வியூவில் அப்படி தான் தெரியுறது, எனக்கு புரியுறது. டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிட்டு நினைவு வந்த பிறகு கண்களை திறந்துருக்காரு. திறந்தவுடனே அக்கம் பக்கத்தில் இருக்க யாரையும் தெரியல. அம்மா தெரியல, அப்பா இல்லை, அம்மா தெரியல, பொண்டாட்டியும் தெரியல, பசங்க வந்திருக்கா போல இருக்கா, யார் என்னெல்லாம் சொல்லலை. பசங்கள்னு சொன்னான். அவள் பசங்கள் இருக்கா, அவளையும் தெரியல அவருக்கு. யாருமே புரியலையாம். அப்போ வந்து இந்த
இந்த மாட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட தம்பி வந்துட்டார் போல இருக்கு. அவர் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாராம், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீடு எங்கே பக்கத்தில் இருக்கோ எங்கே இருக்கோ தெரியாது, போயிருக்கார். போயிட்டு மகாபெரியவரோட ஒரு திருவுருவ படத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்துட்டு அதுதான் வேலை செய்யணும், வேறு வழி கிடையாது. அதை இந்த பட்டாபிராமையரோட மாட்டு பொண்ணு இல்லை, அவரோட தான் பிள்ளை இப்போ பிரெயின் சர்ஜரி ஆகி இருக்கார் இல்லை பெட்டில் ஹாஸ்பிட்டலில், அவர்கிட்ட அதை கொடுத்துருக்காரு. அதை கொடுத்துன உடனே அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பி இருக்குது. கண்ணிலேருந்து கொஞ்சம் அழுகு அப்போ தான் வருதான் அவருக்கு அந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நினைவுகள் வரும்போது அவருக்கு எல்லாருமே தோணுமே, இந்த லோகமே யார், நம்ம எங்கே இருக்கோம், யார் வான்னு தெரியும் போது தானே அந்த ஒரு இது வரும், அந்த ஃபீலிங் வரும். அதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவாளை பார்த்து அழ ஆரம்பித்தார்னா பெரியவா தெரிஞ்ச உடனே வந்துருமே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுகை வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகனைஸ் பண்ணியிருக்கார். அம்மா யார், பொண்டாட்டி யார், பசங்க யார், பேரெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருத்தான். அந்த ஒரு நாள் போயிருக்கும் போல இருக்கு, ஆனால் உடனே சில பேரை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் எல்லாமே வந்துருத்தான். அதனால் அந்த பட்டாபிராமையரோட மாட்டு பொண்ணு சொல்கிறா, ஷோராக இது அந்த மாத்திரை மருந்து பிரெயின் சர்ஜரி வேலை செஞ்ச மாதிரி தெரியல, அவருக்கு நினைவு திரும்பிடுத்து. ஆனால் யாரையுமே அவருக்கு புரியலை, ரெகக்னைஸே பண்ண முடியாமல் இருந்தவர். என்னோடய தம்பி போய் அந்த மகாபெரியவரோட திருவுருவ படத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்த பிறகு அதை தடவிண்டே அப்படி பார்த்துட்டே வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த நினைவு மெமரி புரிய ஆரம்பிச்சிது யாருன்னு. அப்புறம் எல்லாரையும் அவர் ரெகனைஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறா. அதனால் இந்த தலைப்பை நான் அப்படி வச்சுருக்கேன். மகாபெரியோட ஃபோட்டோ தான் நிஜமான டாக்டர். அந்த டாக்டர் யார் சர்ஜரி பண்ணாரோ அந்த பிரெயினுக்கு நான் தான் பெரிய ஒரு சர்ஜன், நியூரோ சர்ஜன், அவர் கிடையாது. அவர் நிஜமான டாக்டர் கிடையாது. மகாபெரியோ ஃபோட்டோ தான் நிஜமான டாக்டர் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதமேச்சரணம், மகாபெரிய பாதமேச்சரணம்.